என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் நினைவு கூறுவது நம் அடிமை தலையை இருக்க தன் வாழ்க்கையே சிறைசாலைக்கு தாரை வார்த்த பாரத புதல்வன். மண்ணின் மீதும் மொழியின் மீதும் கொண்ட பற்றுக்காக நீதிமன்ற அறையை உதறிவிட்டு சிறையின் இருட்டரை அணைத்துக் கொண்ட வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளையின் வீர தியாகத்திற்கு என் தலை தாழ்ந்த வணக்கம். ஆங்கிலேயரின் கப்பல்கள் மட்டுமே கடலில் ஓட முடியும் என இருமார்ந்திருந்த காலம் அது. வணிக தளத்தில் கூட வெள்ளை கொடி பறந்தால் மட்டுமே வியாபாரம் என்ற ஆணவம் நிறைந்த நேரம். ஆனால் தென் தமிழகத்தின் தூத்துக்குடி கரையிலே ஒருவன் கையில் பெறும் பல காடும் சட்டம் இல்லை. சுதேசி என்று சூளுரை இருந்தது. பணக்கார வழக்கறிஞராக வாழ வாய்ப்பிருந்தோம். அதனை உதறினார் நம் சிதம்பரம் பிள்ளை. பிரிட்டிஷாரின் வணிக ஏகபோதை தடுக்க அவர் ஒரு கப்பலை வாங்கவில்லை, நம் தேசத்தின் மானத்தையே கப்பலாக்கினார். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்பது வெறும் தொழில் நிறுவனம் அல்ல, அது வெள்ளையரை எதிர்த்து தமிழன் கடலில் மிதக்க விட்ட வீர முழக்கம். கடலோர மக்களுக்கு அவர் போட்டது வெறும் டிக்கெட் அல்ல, சுதந்திரத்திற்கான முதலஞ்சல். அதனால் தான் இன்று வரை அவர் வெறும் சிதம்பரம் பிள்ளை அல்ல, கப்பலோட்டிய தமிழன். ஆங்கிலேய அதிகாரிகளின் மனதில் வ.உ.சி. ஒரு நெருப்பு கீற்று. இவன் சுதந்திர கனலை ஊதுகிறான், இவனை அணைக்க வேண்டும் என்று துடித்தனர். விளைவு சிறை தண்டனை. ஒரு வழக்கறிஞர், ஒரு பெரும் செல்வந்தர், ஒரு கப்பல் தலைவன். அவரை எங்கே அடைத்தார்கள்? கோயம்புத்தூர் சிறைச்சாலையில். அங்கே மாடுகள் இழுக்க வேண்டிய செக்கினை இந்த மகனை இழுக்க செய்தனர். அவர் கழுத்திலே கயிறும் காலிலே விளங்குமாய் வெயிலிலும் மழையிலும் வதைக்கப்பட்டார். அன்றைய நிலையில் அவர் இருந்தது எண்ணெய் எடுக்க அல்ல, நம் நாட்டின் மானம் என்னும் கயிற்றை விடுதலை என்னும் நிலையை நோக்கி இழுத்தார். அவருடைய உடல் வாடியது, தோல் உரிந்தது, இரத்தம் கசிந்தது. ஆனால் அவருடைய நெஞ்சம் வாடவில்லை. மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்று பாரதி பாடிய கண்ணீர் கவிதை. 6 ஆண்டு சிறை தண்டனைக்கு பின் அவர் வெளிவந்தார். அப்போது அவர் இழந்தது ஏராளம். வழக்கறிஞர் உரிமை பறிபோனது, சுதேசி கப்பல் கம்பெனி முடங்கியது. ஆனால் அவர் ஒருபோதும் இழந்திராதது நம் தேசத்தின் மீதான காதல். அவர் உடலால் தளர்ந்தாரே தவிர அறிவால் ஓய்ந்து விடவில்லை. அவர் தமிழ் இலக்கிய பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். திருக்குறளுக்கு உரை எழுதினார், தொல்காப்பியத்தை பதிப்பித்தார், ஆங்கிலத்தில் உள்ள பல நல்ல நூல்களை மொழிபெயர்த்தார். மனம் போல் வாழ்வு, அகமே புறம் என்பன. போராளியாக இருந்தவர் பின்னர் ஞானியாக பேராசிரியராக மாறினார். செக்கிழித்த கரம் அதன் பின் செந்தமிழுக்கு செழுமை சேர்த்தது. உடல் வலிமையால் தளர்ந்தாரும் அறிவு வலிமையால் அவர் தமிழ் மண்ணிற்கு நிரந்தர வெளிச்சத்தை கொடுத்து விட்டு சென்றார். இந்த மண்ணில் நாம் சுவாசிக்கும் காற்று அவர் போன்ற தியாகிகளின் சுவாசத்தை மிச்சமே. மாணவர்களே, உங்கள் துறையில் நீங்களும் ஒரு ஞான கப்பலை செலுத்துங்கள். நம் நாட்டிற்காக உழைப்போம். அதுவே கப்பலோட்டி தமிழனுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும். நன்றி, வணக்கம்.